கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஒரு சிலருக்கு கண்கள் எப்பொழுதும் வறண்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கண்கள் வறண்டு இருக்குன்னா, உடல்ல வறட்சியோ, அதிகமான வெப்பமோ இருந்தா நமக்கு கண்கள்ல வறட்சி. கண்களில் வறட்சி ஏற்படும்போது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்குன்னா, அடிக்கடி கண்களை இமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கண்கள் இமைக்க இமைக்க என்ன ஆகும்னா, ஓகே ஒரு மாதிரி ஒரு லூப்ரிகன்ட் கிடைக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ரொம்ப ட்ரைனஸ் ஆகிட்டு கண்கள் ரெட்டிஷாக சிவந்த நிறத்தில் மாற இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்வையில் பாதிப்பு ஏற்படும் போது சில மாற்றங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது மாற்றங்கள் சொல்கிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். அப்போ கண்கள் பார்வை நல்லா இருக்கிறதுக்கும் கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு தைல வகைகள் ரொம்ப முக்கியம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஒரு சிலருக்கு கண்கள் எப்பொழுதும் வறண்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கண்கள் வறண்டு இருக்குன்னா, உடலில் வறட்சியோ அதிகமான வெப்பமோ இருந்தால் நமக்கு கண்களில் வறட்சி ஏற்படுது. ஸோ கண்களில் வறட்சி ஏற்படும் போது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு ட்ரைனஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னா, அடிக்கடி கண்களை இமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கண்கள் இமைக்க இமைக்க என்ன ஆகும்னா, ஓகே ஒரு மாதிரி ஒரு லூப்ரிகன்ட் கிடைக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ரொம்ப ட்ரைனஸ் ஆகிட்டு கண்கள் ரெட்டிஷாக சிவந்த நிறத்தில் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் யாருக்கு இருக்குன்னா, சரியாக உறக்கம் இல்லாத நபர்களுக்கு, ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் பார்க்குறாங்கன்னா அவர்களுக்கு ஏற்படலாம். அதுக்கப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நமக்கு என்ன ஆகுதுன்னா, கண் பார்வையில் பிரச்சனை ஏற்பட்டு கண்கள் உலர்ந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா, கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பித்தம், அந்த உடல் உஷ்ணத்தினால் கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பிளட் ப்ரெஷர் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஓகே அதிகமான பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, குறிப்பிட்ட வருடங்களாக நான் பிபி மெடிசன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்குமே கண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இதை தாண்டி டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ நிறைய பேருக்கு சுகர் இருக்குன்னா கண்களில் பாதிப்பு ஏற்படுது. ஸோ கண்களில் பாதிப்பு சுகர்னாலேயோ பிபினாலேயோ நமக்கு வருது. இதை தாண்டி அதிகமாக ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, உடல்லையே நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்படும் பொழுது ஒரு சிலருக்கு கைகளில் நடுக்கம், ஒரு ட்ரெமர், மைல்டாக ஒரு ட்ரெமர் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கைகளில் நடுக்கமோ இல்லை கால் நடுக்கமோ ஏற்படுறது. இல்லை இதே மாதிரி நரம்புகள் பாதிப்பு இருக்கும்போது தான் கண்கள்லையும் பார்வையில் நமக்கு பாதிப்பு ஏற்படுது. கண் பார்வையில் பாதிப்பு ஏற்படும்போது சில மாற்றங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது மாற்றங்கள் சொல்கிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். அப்போ கண்கள் பார்வை நல்லா இருக்கிறதுக்கும் கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு தைல வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ வாரம் ஒரு முறை அந்த எண்ணெய் குளியல் இல்லைன்னா 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கணும். சித்த மருத்துவத்தில் கண் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு 96 வகையான கண் நோய்கள் இருக்குது. இது மொத்தத்திற்குமே நமக்கு பார்த்தோம்னா தைல வகைகள், நெய் மருந்துகள் இது எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ இந்த தைல வகைகளும் நெய் மருந்துகளும் நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை நமக்கு தெளிவடைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த கண் பார்வை நல்லா இருக்கணும்னா இந்த கீரை வகைகள் ரொம்ப முக்கியமானா, இந்த கீரை வகைகள்லாம் நிறைய பேர் நம்ம உணவில் சேர்த்துக்கவே மாட்டோம். ஆனால் இந்த கீரை வகைகளை நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வையில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். தினந்தோறும் பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணி கீரை இல்லைன்னா கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம பயன்படுத்தணும். தொடர்ந்து 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள் இந்த கீரையை சாப்பிடணும். இல்லைன்னா நம்ம கரிசாலை பொடியாக நம்ம பயன்படுத்தும்போது அதுலேயுமே நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ கரிசாலை பொடி அப்படின்னு சொல்லக்கூடியது, இதை கரிசாலை பொடியை எடுத்து இதை தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். தினம்தோறும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரிசாலை பொடி தேனில் கலந்து காலையில் உணவு எடுப்பதற்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிடங்கள் முன்னாடி குழந்தைகளுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். பெரியவர்களுக்கும் இந்த மாதிரி இருந்தால் இதை பயன்படுத்தலாம்.
இல்லைன்னா கரிசாலை, வெள்ளை கரிசாலை நமக்கு பச்சையாக கீரை கிடைக்கும் இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம அது வந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். அரைக்கும் போதே கைகளில் வந்து கருப்பு நிறத்தில் நமக்கு படிய ஆரம்பிச்சிடும். சில மூலிகைகள்லாம் பயன்படுத்தும் பொழுது கைகளில் வந்து கருமை நிறத்தில் படி. இப்போ வந்து நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் போடும்போதோ இல்லை நம்ம இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி பயன்படுத்தும் போதோ அந்த அளவுக்கு அதில் வந்து இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடியது. இதை நெய்யோடு கலந்து, ஸோ நெய் வந்து 1 கிலோ அளவுக்கு நெய் இருக்குன்னா ஸோ இதில் வந்து ஒரு 250-300 கிராம் அளவுக்கு இந்த வெள்ளை கரிசாலையை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அரைச்சி எடுத்து தான் நெய்யோடு சேர்த்துட்டு நம்ம காய்ச்சிக்கிட்டே வரணும். பாதி அளவு நெய் காய்ச்சின பிறகு இதில் அதிமதுரம், ஏலக்காய் இது ரெண்டுமே வந்து 50 கிராம் சேர்த்து அதில் போட்டுட்டு நெய் நல்லா காய்ச்சி வடித்து எடுத்துடணும். ஸோ இந்த நெய்யை நம்ம பயன்படுத்தும் போது கண்கள் அப்படின்னு சொன்னாலே நெய் வகை மருந்துகள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நெய்யை வந்து ஒரு 10 ml அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ உள்ளுக்கு நம்ம வந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது கண் பார்வை நமக்கு தெளிவடைய ஆரம்பிக்கும். ஸோ இதனோடு சேர்ந்து கண் பார்வை தெளிவடைகிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அந்த ஞாபக மறதி அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இல்லை வந்து பார்த்தோம்னா அட்ரோஃபி, அதாவது பிரெயினில் ஏதாவது ஒரு பகுதி வந்து சுருக்கம் ஏற்படுது இந்த வயதின் காரணமாக அப்படின்னு இருந்தால் அது சரியாகிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. ஸோ இந்த கரிசாலை நெய்யை நம்ம பயன்படுத்தும்போது கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் நம்ம உடல்லையே ஒரு ட்ரைனஸ் இருக்குது, நரம்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு இது பயன்படுது. இதை தாண்டி இன்னும் வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையும் பயன்படுத்தி நெய்யோடு காய்ச்சி அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது கொஞ்சமாக ஒரு 2-3 துளி விளக்கெண்ணெய் எடுத்து அதை தொட்டு வந்து கண்களை சுற்றி நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ கண்களுக்கு உள்ளே விட வேண்டாம், கண்களை சுற்றி நம்ம அப்ளை பண்ணும்போது கண் நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும், பார்வை வந்து நமக்கு தெளிவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இளநீர் குழம்பு அப்படின்ற ஒரு ஐ ட்ராப்ஸ் இருக்குது. இது வந்து மருத்துவர் ஆலோசனைப்படி யார் யார் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்றதை தெரிஞ்சுட்டு அதை நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும்போது கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையாகும். கேட்ராக்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குன்னா அது சரியாகிறதுக்கும் இந்த இளநீர் குழம்பு அப்படின்ற ஐ ட்ராப்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தலாம். முக்கியமாக ஒரு மூலிகை நேத்திர பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பேர்லேயே இருக்குது பாருங்கள், நேத்திர பூண்டு. ஸோ கண்களுக்கு ஒளி தரக்கூடியது, கண்களுக்கு வலிமை தரக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. இதிலிருந்து செய்யக்கூடிய தைல வகைகள் எல்லாமே நமக்கு பயன்படுது. கண்கள் வந்து ஒளி பெறுவதற்கும் விழிகள் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குங்க, ஒரு ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இது போக்குவதற்கும் நமக்கு இந்த நேத்திர பூண்டு தைலம் வந்து பயன்படுது. ஸோ இதையுமே நம்ம பயன்படுத்தலாம். இதற்கு முக்கியமாக உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய சில மூலிகை வகைகள் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்தோம்னா தூதுவளை, வல்லாரை, தும்பை இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். தும்பை பூலாம் வந்து பார்த்தோம்னா கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த தும்பை பூ அந்த இலைகள் எல்லாமே சேர்த்து கஷாயமாக வைத்து ஒரு 50 ml தினந்தோறும் குழந்தைகளுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். இது உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு சளியை வெளியேற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல் நரம்புகளை வலிமையாக்குவதற்கும் தும்பை பூ நமக்கு பயன்படுது. தும்பை பூவோட இலைகளும் சேர்த்து கஷாயமாக தொடர்ந்து ஒரு 20-21 நாட்கள் குடித்தாலே கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ தினந்தோறும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு 2-3 வேளையாவது கண்களை நல்லா குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதிகமான வெளிச்சம் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்க்குறத தவிர்க்கணும். இரவு நேரத்தில் நீண்ட நேரம் முழிச்சிருந்து அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஸ் மொபைல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதையும் நம்ம தவிர்த்துக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரியான மூலிகைகளை பயன்படுத்தும் பொழுது கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.